வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் காம்போ தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதே பெரிய வேலையாக வந்து இருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக மணத்த தக்காளி கீரை போட்டு கூட்டும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் மிக்சரும் தான் வந்து லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். இது வந்து அடிப்பொலியான காம்போ. நீங்கள் சமைச்சு பாருங்கள், உங்களுக்கும் தெரியும். நான் அரை மணி நேரத்துலேயே இதை சமைச்சும் முடிச்சிட்டேன். மணத்த தக்காளி கீரை வந்து அல்சருக்கு ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டான கீரை. இதை குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கூட்டு வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் வராது. அப்படி அல்சர் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஒரு கப் துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், மூணுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா காம்பு கிள்ளிட்டு கீறி வச்சுருக்க மணத்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பையும் சேர்த்துருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு கிண்டி விட்டு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிடுங்க. நம்மளுக்கு இப்போது மணத்த தக்காளி கூட்டு ரெடி ஆகிடும். அதுக்கு சைடிஷாக நான் வந்து காலிஃப்ளவர் 65 வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் காலிஃப்ளவர் 65 போடும்போது மசாலா உதிர்ந்துடும். உதிராமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இதை போட்டு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பெசரி ஒரு 1/4 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடும். இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் காம்போ வந்து மணத்த தக்காளி கூட்டு காலிஃப்ளவர் 65, குறிப்பாக மசாலா உதிராமல். இந்த மாதிரியான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.